இன்றைய முக்கிய செய்தி. மோடியின் கற்பனையே வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள். இந்தியா கூட்டணி 295 தொகுதிகளை கைப்பற்றும் என ராகுல் காந்தி உறுதி. ஒட்டுமொத்த தேர்தல் நடைமுறையும் பாஜகவுக்கு ஆதரவாக இருப்பதாக சந்தேகம். ஒளிவு மறைவற்ற வாக்கு எண்ணிக்கையை உறுதிப்படுத்த விவசாயிகள் வலியுறுத்தல். சிக்கிமில் மீண்டும் கிராந்திகாரி மோர்ச்சா கட்சியின் ஆட்சி. அருணாச்சல பிரதேசத்தில் ஆட்சியை தக்க வைத்தது பாஜக. கேரளாவில் நாளை மறுநாள் வரை ஆரஞ்சு எச்சரிக்கை. கர்நாடகாவிலும் 4 நாட்கள் கனமழை நீடிக்கும் என அறிவிப்பு. வணக்கம். வணக்கம். வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் பிரதமர் திரு மோடியின் கணிப்பை என விமர்சித்துள்ள காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி, இந்தியா கூட்டணி 295 தொகுதிகளை நிச்சயம் கைப்பற்றும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நாளை மறுநாள் நடைபெறவுள்ள நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர்களுடன் அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, திரு ராகுல் காந்தி ஆகியோர் இன்று காணொலி மூலம் ஆலோசனை நடத்தினர். மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள், சட்டப்பேரவை காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களும் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தொடர்பாகவும் வாக்கு எண்ணிக்கையின் போது விழிப்புடன் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். கூட்டம் முடிந்து வெளியே வந்த திரு ராகுல் காந்தியிடம் கருத்து கணிப்பு முடிவுகள் குறித்தும் இந்தியா கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு குறித்தும் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு திரு மோடியின் ஊடகங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பு என காட்டமாக பதிலளித்த அவர், அது கற்பனையானது என்றும் சாடினார். இந்தியா கூட்டணியின் வெற்றி குறித்த கேள்விக்கு பாடகர் சித்து மூஸ்வாலாவின் 295 பாடலை மேற்கோள் காட்டிய திரு ராகுல் காந்தி 295 இடங்களில் வெற்றி பெறும் என கூறினார். एग्जिट पोल नहीं है, इसका नाम मोदी मीडिया पोल है. ये मोदी जी का पोल है, फैंटेसी पोल है उनका. थैंक यू. कितनी सीटें आ रही हैं आपके हिसाब से? सिद्धू मूसेवाला का सॉन्ग सुना आपने? 295. இந்தியா கூட்டணி கட்சிகளுக்குள் எந்த பிளவும் இல்லை என்றும் திரு ராகுல் காந்தி கூறினார். தேர்தலுக்கு பின்னரும் அனைத்து கட்சிகளும் ஒற்றுமையுடன் இருக்கும் என அவர் தெரிவித்தார். இதனிடையே டெல்லியில் தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்தித்த இந்தியா கூட்டணியினர் வாக்கு எண்ணிக்கையின் போது முறைகேடு நடைபெறாமல் இருப்பதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். தபால் வாக்குகளை முதலில் எண்ணி முடிவுகளை அறிவித்த பிறகே வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகளை எண்ண வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை சுதந்திரமாகவும் ஒளிவு மறைவற்ற தன்மையுடனும் நடத்துவதை உறுதிப்படுத்துமாறு தேர்தல் ஆணையத்தை விவசாயிகள் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த விவசாய சட்டங்களுக்கு எதிராக தலைநகரில் பெரும் போராட்டத்தை நடத்திய 40 விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பான சம்யுக்த கிசான் மோர்ச்சா ஆணையத்திற்கு எழுதியிருக்கும் கடிதத்தில் வாக்கு எண்ணிக்கையில் குளறுபடிகள் நடக்கும் என்று அஞ்சுவதாக தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணும் பணியில் எத்தகைய குளறுபடியும் மக்களின் தீர்ப்பை மாற்றி தற்போதைய அரசை அதிகாரத்தில் நீட்டிக்கச் செய்யும் முயற்சியாக அமைந்துவிடும் என்று அதில் கூறப்பட்டுள்ளது. முந்தைய தேர்தல்கள் போல இல்லாமல் இந்த முறை பாஜகவின் தேர்தல் பிரச்சாரத்திற்கு விவசாயிகள் நேரடியாக எதிர்ப்பு தெரிவித்ததாக அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. குறைந்தபட்ச ஆதரவு விலை, விவசாய கடன் தள்ளுபடி தொடர்பான ஒப்பந்தத்தை நிறைவேற்றாத துரோகத்தை எதிர்த்ததுடன் பெரு வணிக நிறுவனங்களுக்கு ஆதரவான அரசின் கொள்கைகளை விவசாயிகள் அம்பலப்படுத்தியதாகவும் கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. விவசாயிகளின் போராட்டம் அனைத்து ஏழைகளின் வாழ்வாதார பிரச்சினைகளை எடுத்துரைக்கவும், ஜனநாயகம், மதசார்பின்மை, கூட்டாட்சி தத்துவத்தை காக்கவும் உதவியதுடன் தேர்தலை பாஜகவிற்கும் நாட்டு மக்களுக்குமான மோதலாக மாற்றிவிட்டதாக கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. அனைத்து தொழிற்சங்கங்களின் ஆதரவுடன் 750 விவசாயிகளை பலி கொடுத்து நடத்தப்பட்ட 13 மாத போராட்டத்தின் போது விவசாயிகளை தேச துரோகிகள் என்று பாஜக விஷம் கக்கியதாக கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தில் பிரதமர் திரு மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் நடத்தை விதிகளை மீறியதாகவும் அநாகரிகமான வார்த்தைகளை பயன்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டியுள்ள சம்யுக்த கிசான் மோர்ச்சா இதற்காக அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்து தேர்தலில் போட்டியிட 6 ஆண்டுகள் தடை விதிக்க வலியுறுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் செயலற்ற தன்மையுடன் இருந்ததாகவும், இது ஒட்டுமொத்த தேர்தல் நடைமுறையும் பாஜகவிற்கு ஆதரவாக மீண்டும் அந்த கட்சி ஆட்சிக்கு வரும் வகையில் உள்ளதோ என்ற ஐயத்தை ஏற்படுத்தி இருப்பதாகவும் கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு விவரங்களை வெளியிட்டதில் குழப்பம், ஆணையத்தின் அனுமதியின்றி டெல்லி முதலமைச்சர் திரு கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது உள்ளிட்ட விவகாரங்களில் தேர்தல் ஆணையம் அமைதியாக இருந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே வாக்கு எண்ணிக்கையை சுதந்திரமான முறையில் ஒளிவு மறைவின்றி நடத்த வேண்டும் என்றும், எந்த சந்தேகத்திற்கும் இடமின்றி விதிமுறைகளின்படி எண்ணிக்கை விவரங்களை குறித்த இடைவெளியில் வெளியிட வேண்டும் என்றும் விவசாயிகள் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது.
சிக்கிம் சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் எஸ்கேஎம் கட்சி 31 இடங்களில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ள நிலையில் அருணாச்சல பிரதேசத்தில் பாஜக ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டுள்ளது. அருணாச்சல பிரதேசம் மற்றும் சிக்கிம் சட்டப்பேரவைகளின் பதவிக்காலம் இன்று நிறைவு பெறுவதையொட்டி அந்த 2 மாநிலங்களில் மட்டும் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. 32 தொகுதிகளை கொண்ட சிக்கிம் சட்டப்பேரவைக்கு கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் 80% வாக்குகள் பதிவான நிலையில் இன்று காலை 6 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கியது. இதில் ஆளும் சிக்கிம் கிராந்திகாரி மோர்ச்சா கட்சி 31 தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சியை தக்கவைத்துள்ளது. சிக்கிம் ஜனநாயக முன்னணி கட்சி ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. கிராந்திகாரி மோர்ச்சா கட்சியின் வெற்றியை அக்கட்சியினர் உற்சாகமாக கொண்டாடினர். ஆட்சியை தக்கவைத்ததன் மூலம் திரு பிரேம் சிங் தமாங் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்கிறார். அருணாச்சல பிரதேசத்தில் மொத்தமுள்ள 60 சட்டப்பேரவை தொகுதிகளில் முதலமைச்சர் பேமா காண்டு உட்பட 10 பாஜக வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்ட நிலையில் எஞ்சிய 50 தொகுதிகளுக்கு மட்டும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் மொத்தமுள்ள 60 தொகுதிகளில் ஆளும் பாஜக 46 இடங்களை கைப்பற்றியுள்ளது. தேசிய மக்கள் கட்சி 5 தொகுதிகளிலும் இதர கட்சிகள் 8 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளன. பாஜக ஆட்சியை தக்கவைத்துள்ள நிலையில் அக்கட்சியினர் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே அருணாச்சல பிரதேசத்தில் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாக தங்கள் கட்சி முகவர்களை வாக்கு எண்ணும் மையத்திற்குள் விடாமல் மோசடி அரங்கேற்றப்பட்டதாக காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. நேற்று இரவில் இருந்தே வேட்பாளர்களின் முகவர்கள் வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு சென்ற நிலையில் காங்கிரஸ் வேட்பாளர்களின் முகவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு அஜய் மக்கான் குற்றம் சாட்டியுள்ளார். கேரளாவில் நாளை மறுநாள் வரை கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை கடந்த 30ஆம் தேதி தொடங்கிய நிலையில் பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. திருச்சூர் மாவட்டத்தில் கனமழையின் போது மின்னல் தாக்கி பெண் உட்பட 2 உயிரிழந்தனர். தாழ்வான பகுதிகளில் இருந்த 100க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் பாதிக்கப்பட்டனர். பாலக்காடு, ஒற்றப்பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழையால் மரங்கள் சாய்ந்து விழுந்ததில் பழமையான வீடுகள் சேதமடைந்தன. சாலைகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்ததால் வாகன போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தென்கிழக்கு அரபிக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. இதன் காரணமாக இந்திய வானிலை மையம் இடுக்கி, வயநாடு, கோழிக்கோடு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும், எர்ணாகுளம், திருச்சூர், பாலக்காடு, மலப்புரம், கண்ணூர், காசர்கோடு மாவட்டங்களுக்கு கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. கர்நாடகாவிலும் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் ஒரு சில இடங்களில் வரும் 5ஆம் தேதி வரை இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அடுத்து வரும் 4 நாட்களில் வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. மேலும் குமரி, மன்னார் வளைகுடா, அதனை ஒட்டிய வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் வரும் 6ஆம் தேதி வரை அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி முதலமைச்சருமான திரு அரவிந்த் கெஜ்ரிவால் இடைக்கால ஜாமீன் முடிவடைந்ததை அடுத்து திகார் சிறைக்கு திரும்பினார். டெல்லி மதுபான கொள்கையில் ஊழல் நடந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். இதனிடையே மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்திற்காக கடந்த மாதம் 10ஆம் தேதி அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றம் ஜூன் 2ஆம் தேதி சரணடைய உத்தரவிட்டிருந்தது. இடைக்கால ஜாமீன் முடிவடைந்ததால் தமது மனைவி திருமதி சுனிதா, அமைச்சர் திருமதி அதிஷி உள்ளிட்டோருடன் ராஜ்கோட்டில் உள்ள காந்தி நினைவிடத்தில் இன்று மரியாதை செலுத்திய திரு கெஜ்ரிவால் பின்னர் ஹனுமன் கோயிலில் வழிபாடு நடத்தினார். பின்னர் கட்சி அலுவலகத்தில் தொண்டர்கள், நிர்வாகிகளை சந்தித்த அவர் பின்னர் சிறைக்கு திரும்பினார். முன்னதாக தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தேர்தல் பரப்புரைக்காக 21 நாட்கள் இடைக்கால ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றத்திற்கு நன்றி என பதிவிட்டிருந்த திரு கெஜ்ரிவால் தொண்டர்களை பற்றியே கவலைப்படுவதாகவும் அவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தால் சிறையில் தாமும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்றும் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு மோடியின் குமரி வருகையால் தடை விதிக்கப்பட்ட படகு போக்குவரத்து மீண்டும் வழக்கம் போல இயக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் காத்திருந்து விவேகானந்தர் மண்டபத்திற்கு சென்றனர். விவேகானந்தர் மண்டபத்தில் 3 நாட்களாக திரு மோடி தியானத்தில் ஈடுபட்டதால் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. இதனால் குமரிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர்.
கன்னியாகுமரியில் தியானம் முடிந்து திரு மோடி நேற்று டெல்லி சென்றதை அடுத்து கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டன. இதையடுத்து குமரியில் இன்று அதிகாலையிலே கடலில் சூரிய உதயத்தை காண ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். திருவேணி சங்கமம் கடலில் குளித்த அவர்கள் அலைகளுடன் விளையாடி மகிழ்ந்தனர். கிழமை லீவு நாள், லீவை கணக்கு பண்ணி எல்லாம் ஃபேமிலியாக வருவோன்ட்டு எல்லாம் வந்திருக்கோம். இன்னைக்கு கூட்டம் வந்து வழக்கத்தை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி தெரியுது. இன்னைக்கு சன்ரைஸே அவ்வளவு க்ரௌடாக இருந்துச்சு, அவ்வளோ கூட்டமாக இருந்தது. எல்லாரும் வந்திருக்கோம். நான் அடுத்து போட்டிங் போனோம். வேலைக்கிழமை நாங்கள் வர்றதாக இருந்துச்சு. மோடி வந்ததுனால கொஞ்சம் நாங்கள் 3 நாள் தள்ளி வச்சு இன்னைக்கு வந்திருக்கோம். கூட்டம் செம்மையாக இருக்குது. திருவள்ளுவர் சிலையெல்லாம் பார்த்தோம். போட்டு விட்ருக்காங்க ஃப்ரீயாக. நாங்கள் சுற்றி பார்க்க நல்லா வசதியாக இருக்குது. கடைகள்லாம் நல்லா திறந்துருக்கு. படகு சேவை மீண்டும் தொடங்கியதை அடுத்து சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து உற்சாகத்துடன் விவேகானந்தர் மண்டபத்திற்கு படகில் சென்றனர். 3 நாட்கள் வியாபாரம் தடைப்பட்ட நிலையில் இன்று கூட்டம் அதிகமாக வந்ததால் வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். வார விடுமுறை என்பதால் குமரி அருகே உள்ள திருப்பரப்பு அருவியிலும் பயணிகளின் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. இனி வருவது செய்தி துளிகள். தமிழகத்தில் 36 சுங்கச்சாவடிகளில் இன்று நள்ளிரவு முதல் கட்டணம் உயர்த்தப்படுகிறது. மாநிலத்தில் மொத்தமுள்ள 64 சுங்கச்சாவடிகளில் சென்னை அருகே உள்ள பரனூர், வானகரம், சூரப்பட்டு, ஆத்தூர், வாணியம்பாடி, மாத்தூர் உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் 5 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் வரை கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி அமலுக்கு வரவிருந்த கட்டண உயர்வு மக்களவைத் தேர்தல் காரணமாக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. கிளாசிக்கல் செஸ் போட்டியில் சாதனை படைத்த பிரக்ஞானந்தாவிற்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கிளாசிக்கல் செஸ் போட்டியில் உலகின் முதல்நிலை வீரர் மேக்னஸ் கால்சனை 3வது சுற்றில் தோற்கடித்து 5வது சுற்றில் உலகின் 2ஆம் நிலை வீரர் பேபியானோ கருவானாவை தோற்கடித்து டாப் 10 தரவரிசைக்குள் நுழைந்திருக்கும் பிரக்ஞானந்தாவின் திறமையைக் கண்டு ஒட்டுமொத்த செஸ் உலகமே வியந்து நிற்பதாக அவர் பாராட்டியுள்ளார். ஆசிய பணக்காரர்கள் பட்டியலில் திரு முகேஷ் அம்பானியை பின்னுக்கு தள்ளி திரு கௌதம் அதானி மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். ப்ளூம்பர்க் பில்லியனர்ஸ் பட்டியலில் ஆசிய கண்டத்தின் பணக்காரர்கள் பட்டியலில் முதல் இடத்தை பிடித்துள்ள அவரது சொத்து மதிப்பு 9,26,000 கோடி ரூபாயாக உள்ளது. 2ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ள திரு முகேஷ் அம்பானியின் சொத்து மதிப்பு 9,09,00,000 கோடி ரூபாயாகும். கோடை விடுமுறையின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையான இன்று கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கொடிவேரி அணையில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அணையில் இருந்து அருவி போல் கொட்டும் தண்ணீரில் நீராடியும் அணையில் பரிசல் பயணம் செய்தும் கடற்கரை போன்ற மணற்பரப்பில் அமர்ந்து சுவையான மீன் வகைகளை உண்டும் அவர்கள் மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியிலும் இன்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் நீராடினர். கேரளாவில் மூணாறு அருகே இதய நோயால் பாதிக்கப்பட்ட பெண்ணை மருத்துவமனையில் சேர்க்க தொட்டில் கட்டி 10 கிலோமீட்டர் தூரம் கிராம மக்கள் சுமந்து வந்தனர். இடைமலைக்குடி மலை கிராமத்தில் 10 பேருக்கு காய்ச்சல் ஏற்பட்டதால் சிகிச்சை அளிக்க சென்ற மருத்துவ குழுவினர் சிலம்பாய் என்ற பெண்ணுக்கு இதய நோய் இருப்பதை கண்டறிந்தனர். அதையடுத்து 25 பேர் அவரை சுமந்து கேப்பக்காடு என்ற இடத்திற்கு கொண்டு வந்தனர். அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் அந்த பெண் கோட்டயம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். குற்றால அருவிகளில் நீர்வரத்து குறைந்த போதிலும் தொடர் விடுமுறை காரணமாக சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. மெயின் அருவி, ஐந்தருவி, புலி அருவி மற்றும் பழைய குற்றால அருவிக்கும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர். மெயின் அருவியில் பெண்கள் குளிக்கும் பகுதியில் மிக குறைவான அளவே தண்ணீர் விழுவதால் வரிசை முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே கீழ அழகு நாச்சியார்புரத்தில் கிணற்றில் விழுந்த 70 வயது மூதாட்டியை தீயணைப்புத் துறையினர் மீட்டனர். 70 அடி ஆழ விவசாய கிணற்றின் அருகே நடந்து சென்றபோது தவறி விழுந்த அவரது அலறல் கேட்டவர்கள் தீயணைப்புத் துறைக்கு தகவல் அளித்தனர். உடனடியாக அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் வலையை பயன்படுத்தி மூதாட்டியை மீட்டனர். பட்டுக்கோட்டையில் நடைபெற்ற பாரம்பரிய விளையாட்டு திருவிழாவில் குழந்தைகள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். பரமபதம், தாயம், நுங்குவண்டி, டயர் வண்டி ஓட்டுதல் உள்ளிட்ட விளையாட்டுகள் சிறார்களை வெகுவாக கவர்ந்தன. நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடுவது மகிழ்ச்சி தருவதாக அவர்கள் தெரிவித்தனர். நிறையா விளையாட்டெல்லாம் விளையாண்டுருக்கோம். தமிழ் பாரம்பரிய விளையாட்டெல்லாம் விளையாண்டுருக்கோம். பல்லாங்குழி, தாயம், பரமபதம், ஸ்கிப்பிங், நிறையா விளையாட்டு விளையாண்டுருக்கோம். எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. ஓடி ஆடி விளையாண்டு நல்ல ஆக்ஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப என்ஜாயாக இருந்துச்சு. பரமபதம், நொண்டி, கிச்சி கிச்சி தம்பலம் எல்லாம் விளையாண்டோம். நல்லா என்ஜாயாக இருந்துச்சு. கயிறு இழுக்கும் போட்டியும் நடத்தப்பட்டது. பெற்றோரும் பாரம்பரிய விளையாட்டுகளை விளையாடி தங்களது இளம் பிராய நினைவுகளை மீட்டெடுத்தனர். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை எவ்வித மாற்றமும் இன்றி ஒரு சவரன் 53,680 ரூபாயாகவும் 1 கிராம் 6,710 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை 1 கிராம் 98 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வாக்குப்பதிவிற்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் மோடியின் கணிப்பே என விமர்சித்துள்ள ராகுல் காந்தி, இந்தியா கூட்டணி 295 தொகுதிகளை நிச்சயம் கைப்பற்றும் என்று தெரிவித்துள்ளார்.
மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை ஒளிவு மறைவற்ற தன்மையுடன் நடத்துவதை உறுதிப்படுத்துமாறு தேர்தல் ஆணையத்தை விவசாயிகள் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. சிக்கிமில் கிரிந்தாகாரி மோர்ச்சா மீண்டும் ஆட்சியை பிடித்திருக்கும் நிலையில் அருணாச்சல பிரதேசத்தில் பாஜக ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் நாளை காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.